இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களோட வீடியோஸை வச்சு எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வீடியோ டெம்ப்ளேட் வந்து வேணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டெம்ப்ளேட் டிஃப்ரெண்ட் பைக்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் பார்த்திங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கேமிங் வீடியோவில் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பைக்கில் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களோட மொபைலையோ இல்லை கேமராவே வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ் அப்படின்ற இந்த ஏஐ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனாகவே ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஃப்ரீயாக வீடியோ எடிட் பண்ணுறது அப்படி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் மேலே இருக்கிற இந்த ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கீழே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ எங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன ஐக்கான்ஸ் இருக்கும். இதில் 3வது இருக்க அந்த ட்ரான்சாக்ஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமிங் வீடியோலேருந்து எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வீடியோலேருந்து எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். இதுக்கான ப்ராம்ப்ட்டை பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலே கொடுத்துறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு கீழே அந்த கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், வீடியோ வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரான்சாக்ஷனோட ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடு பார்த்தா மட்டுமே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்கு வந்து வாட்டர் மார்க் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, எடிட்டிங் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா CapCut யூஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் CapCut ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அந்த வீடியோ வந்து அந்த சாம்பிள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் வச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அது வரைக்கும் வச்சுட்டு மற்ற டெலிட் பண்ணி விட்ருங்க. ஃப்ரேம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஐயில் கிரியேட் பண்ண அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு 2 சைட்லையும் கிராப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் அப்படின்ற அந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். 2 வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமை வந்து கரெக்டாக சிங்க் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஜஸ்ட் அதை எந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக சிங்காகோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் ஜஸ்ட் கிராப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா போதும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து கரெக்டாக சிங்க் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சிங்க் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், வீடியோ சூப்பர் ஆடியோ வந்துடும் இந்த மாதிரி.